ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து என்ன ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக புனே வரைக்கும் அமைச்சிருந்தாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் கம்யூனிகேஷன் இன் மாஸ்டரி ஸ்டெப். பேசிக்காக அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸை, உங்கள் சபார்டினேட்டை, உங்கள் கலீகை எப்படிலாம் மெயில் அனுப்பலாம், எப்படி திட்டலாம், எப்படி ப்ரொஃபஷ்னலாக இமெயில் டிராஃப்டிங் பண்ணலாம், எப்படி மெயில் அனுப்பிச்சு வேலை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். இப்போ நீங்கள் என்ன யோசிக்கலாம், இப்போ என்ன எனக்கு எப்படி இமெயில் டிராஃப்ட் பண்ணுறதுன்னு கிளாஸ் எடுக்க போறியான்னு. வீடியோ அதை பற்றி இல்லைங்க, வாங்க காட்டுறேன். Let's go. ஆமாங்க, என் கம்பெனி என்ன HPCL மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் நிகிரி பூனேயில் இருக்க ட்ரைனிங் சென்டர் தான் அமைச்சிருந்தாங்க. கேம்பஸ் என்னமோ செம்மையாக இருந்துச்சுங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப செட்டிலாக இருந்துச்சு. நான் போன இடத்துல கிளைமேட்டாக ரொம்ப வெயில் இல்லை, ரொம்ப மழை இல்லை, இடத்துக்கு நடுவில் ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. அதோட கிளிம்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய எம்என்சி இல்லை பெரிய பிஎஸ்யூஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேறு ஒரு ஸ்டேட்டில் இல்லை நியரஸ்ட் ஹில் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க தான் நினைக்கிறேன். உங்கள் கம்பெனி இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க. பூனே வரைக்கும் வந்துட்டோம், ஊரை சுற்றி பார்க்க இருந்தேன் எப்படி. அதனால் கூட வந்த வடக்கு நம்பர்லாம் ஒன்றா சேர்ந்து போன இடம் தான் புத்வார்பேட். புத்வார்பேட்டில் அப்படின்னா ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ஃபேமஸான கணபதி டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த டெம்பிள் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீமந்த் தகுடு சேத் மந்திர். கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னா தெரில, ஆனால் இது ரொம்ப முக்கியமான பிளேஸுங்க. புத்வார்பேட்டில் டெம்பிள் மட்டுமா ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியா. எல்லாமே கிடைக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். தெரியாதவங்க கூகுளில் நீங்களே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. 2 நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் டக்குன்னு முடிஞ்சு போச்சு. லோக்கலில் பூனே ஏரியாவும் சுற்றி பார்த்தாச்சு, புத்வார்பேட்டும் ஏரியாவும் சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் நீங்கள் தெரிஞ்சிக்கல, டக்குன்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனால் சரி 3 நாள் ஃப்ரீயாக தான் இருந்தோம். 3 நாள் எப்போ ஃப்ளைட்டுன்னு பார்த்தா ரிட்டன் ஃப்ளைட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே தாங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சா வடக்கு நம்பர் ஒருத்தர் சொன்னார் இங்கேருந்து 45 கிலோமீட்டர் தான் லோனாவாலா. அப்புறம் என்ன டக்குன்னு காரை ஒன்று புக் பண்ணி எல்லாம் வடக்கு நம்பர்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே லோனாவாலா போயிட்டு டூரிஸ்ட் பிளேஸான டைகர் பாயிண்ட்டு, லைன் பாயிண்ட்டு, அப்புறம் வந்து புத்தா கேவ்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் ஏர்போர்ட் வந்துட்டாங்க. இல்லை எங்கே போறீங்க? அதுக்குள்ளே நீங்களும் உங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து உங்களை வேறு ஊருக்கு, இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு, இல்லை வேறு கண்ட்ரிக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக, இல்லை வேறு கான்ஃபரன்ஸ்க்காக அனுப்பிச்சி விட்டா நீங்கள் அதை மட்டும் அட்டன் பண்ணுவீங்க. ஊரெல்லாம் சுற்றுவீங்கல்ல. அப்படி சுற்றுறவங்களா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஜி.